எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி விழா கோலாகலம். இல்லங்களில் புத்தகங்களை வைத்து மக்கள் வழிபாடு. தொழிற்சாலைகளில் கொண்டாட்டம். டெட் தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு. தமிழக அரசு சீராய்வு மனு. மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் கொண்டாட்டம். மகாத்மாவின் கனவுகள் மெய்ப்பட கதராடை அணிவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. கரூர் மரணம் குறித்து விஜய் வருத்தம் தெரிவிக்காமல் பிரச்சினைகளை திசை திருப்பும் முயற்சியில் ஏன் ஈடுபட வேண்டும்? அரசை தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் என திருமாவளவன் கண்டனம். ஆசிய கார் பந்தயத்துக்காக தயாராகும் அஜித். அஜித்தின் புதிய ரேஸ் கார் களத்தில் சீறிப்பாயும் வீடியோ வைரல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் விஜயதசமி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முப்பெரும் தேவியரை போற்றி வழிபடும் நவராத்திரி விழாவின் நிறைவாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. விஜயதசமி ஒட்டி வழக்கமான உற்சாகத்துடன் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் தங்கள் வீடுகளில் தோரணம் கட்டி அலங்கரித்து பொறி பழங்கள் படையலிட்டு புத்தகங்களையும் கல்வி சார்ந்த சாதனங்களையும் வைத்து வழிபட்டனர். விஜயதசமி நாளில் மக்கள் புதிதாக தொழில் தொடங்குவது வழக்கம். தொழிற்கூடங்களில் ஆயுத பூஜை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தங்களது தொழிலுக்கு பயன்படும் பொருட்களை வைத்து ஆயுத பூஜையை கொண்டாடுவது வழக்கம். சாதாரண தொழில் பட்டறைகளில் தொடங்கி ஐடி நிறுவனங்கள் வரை ஆயுத பூஜையை இன்று கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். அண்ணல் காந்தியடிகளின் பிறந்தநாள் நாளை கொண்டாடப்படும் நிலையில் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்திய விடுதலை போராட்டத்தின் போது அகிம்சையை ஆயுதமாக கையில் எடுத்த அண்ணல் காந்தியடிகள் கதர் ஆடைகளை அணிய ஊக்குவித்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே காந்தியடிகளின் பிறந்த நாளை ஒட்டி கதர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும், மாணவ மாணவியர், இளைஞர், அரசு ஊழியர், ஆசிரியர் பெருமக்கள் என மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி நாட்டிற்கு வலிமை சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கரூர் துயரம் தொடர்பாக விஜய் ஏன் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விஜயின் செயல் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். கூட்ட நெரிசல் விவகாரத்தில் திமுக அரசை தொடர்புபடுத்தி பேசுவது சரியில்லை என்று கூறியுள்ள திருமாவளவன், உண்மையை பேசினால்தான் மக்களின் நம்பிக்கையை பெற முடியும் என்று கூறியிருக்கிறார். கரூர் துயரம் தொடர்பாக விஜய் வீடியோவில் வெளியிட்டுள்ள கருத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தரசன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கரூர் துயரம் நடந்தவுடன் விஜய் சென்னைக்கு ஓடியது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு மட்டுமல்லாமல் 3 நாள் தூங்கிவிட்டு தற்போது பேசியது ஏன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கரூர் பிரச்சாரத்திற்கு விஜய் காலதாமதமாக சென்றது ஏன் என்றும், பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஏன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றும் முத்தரசன் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கட்டுமான பணியின் போது முகப்பு சரிந்து விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் 30க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுவது, பகைமையை வளர்ப்பது, இறையாண்மை ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிப்பது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவம் இயற்கையாக நிகழ்ந்ததாக தெரியவில்லை என பாஜக உண்மை கண்டறியும் குழு ஐயம் எழுப்பியிருக்கிறது. கரூர் துயரம் தொடர்பாக உண்மை கண்டறியும் குழுவை பாஜக தேசிய தலைமை அமைத்தது. ஹேமமாலினி தலைமையில் அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட 7 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் நேற்று கரூர் சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கரூர் சம்பவம் செயற்கையான நிகழ்வு போல தெரிகிறது என்று அக்குழு தெரிவித்திருக்கிறது. மேலும் சம்பவத்தின் போது போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அரசு விளக்க வேண்டும் என்றும் அனுராக் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். டெட் தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் தமிழக ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்திருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.